ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சாய் வேர்ல்ட்ஸ் நாட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஷஸ் சீரீஸை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கஷனாக வச்சு நானும் என் ஃப்ரெண்டும் தேவும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷனை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த 5 மேட்ச் சீரீஸை நாங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் நானும் தேவும் சேர்ந்து அதை ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் மோஸ்ட்லி. ஹாய் கேஸ், இப்போ நம்ம பேசுகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவ் ப்ளஸ். தேவ் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வேறு பிரான்ச் ஸ்கூலுக்கு மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே கிளாஸ்ல படிச்சோம். என்ன சொல்றது, கிரிக்கெட்னா இப்படி வெறியனா பார்ப்போம் ரெண்டு பேரும். எனக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அவன் பெரிய எம்எஸ்டி ஃபேனு, நான் பெரிய ரோஹித் விராட் கோலி ஃபேனு. ஸோ அப்பப்போ அடிச்சிருவோம். எம்ஐ ஆர்சிபி சிஎஸ்கே அப்படி இப்படின்னு அடிச்சுக்குவோம். என்னதான் எம்ஐ ஆர்சிபி சிஎஸ்கே அப்படின்னு அடிச்சுட்டா கூட ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒண்ணு சேருவோம்னு பார்த்தா அப்ப கூட ஒண்ணு சேர மாட்டோம். ரோஹித்தோட ஸ்கோர் கம்மியா இருந்தா அப்ப கூட கிண்டல் பண்ணுவான். விராட்டோட ஸ்கோர் கம்மியா இருந்தா அப்ப கூட கிண்டல் பண்ணுவான். ஸோ அப்ப இருந்து நல்ல ஃப்ரெண்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஆஷஸ் ரொம்ப அவைட்டடான ஒரு டெஸ்ட் சீரிஸ் எனக்கு பர்சனலா. அவனுக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஆஷஸ் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 1882 நடந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. பல மக்களுக்கு அது பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்தும் சரி ஆஸ்திரேலியா சரி பெரிய என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா ஆஷஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி, அவங்க ஊர்ல அது ஆஷஸ் தான். ஆஷஸ்னா ஆஷஸ் தான். இப்ப நம்மளுக்கு இங்க வின்டரு, பட் அவங்களுக்கு அங்க சம்மர் மாதிரி அவ்வளவு ஒரு வெறியா ஒவ்வொரு டே 1ல இருந்து இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மார்னிங் 7:58 நம்ம ஊர்ல ஆரம்பிக்குது. அடுத்த தேர்ட் மேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ஆரம்பிக்குது நம்ம ஊர் டைமிங்க்கு. ஸோ அதனால ஒரு வெறியா பல கிரிக்கெட்டர்ஸை விட இப்ப பழைய ஆஷஸ் 2016 17 அது கொஞ்சம் முன்னாடி போனா மிச்சல் ஜான்சன், டாமினிசன், அங்க பாத்தீங்கன்னா ஸ்டூவர்ட் பிராட் இருந்தாரு. ஸோ பல போலர்ஸ், பேட்ஸ்மேனு, ஆலஸ்டி குக். ஸோ பல டாமினேஷன் பண்ணது ஆஷஸ் கிரிக்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா வெறும் 2 நாளில் ஆஷஸ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீ வேறு பெரிய போலர் வேறு. ஸோ போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு போலிங்கில் இவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க இதெல்லாம் பற்றி ஒரு 3 பாயிண்ட் என்னன்னு சொல்லு. ஆக்சுவலி ஆஷஸ்னா என்னதுன்னு பார்த்தோன்னா ஒரு டீமுக்கும் நடக்கிற மேட்ச் கிடையாது. ஒரு நாட்டுக்கும் நடக்கிற மேட்ச் தான் ஆஷஸ். அது 2 நாள்ல முடிஞ்சது. இட்ஸ் நாட் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பவுலிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்க பிரிச்சுட்டாங்க. பட் இங்கிலாந்து இந்த பேஸ்பால் கிரிக்கெட் இந்த தேவையில்லாம ஸ்குவாடே சரியா எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நல்லாவே பண்ணல பவுலிங். பட் ஸ்டார்க், போலாண்ட், டாஜெட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பவுலிங் பத்தி நம்ம பேசணும்னா ஆஸ்திரேலியா ஒரு ஹேடா இருக்கிறாங்க. ஏன்னா இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா 2019 நம்ம பார்க்காத ஆஷஸே கிடையாது. இப்போ எவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க, அப்போ எவ்வளவு நல்ல பவுலர்ஸ் இருந்தாங்க. இப்போ இவங்க சரியா ஸ்குவாடே நல்லா இல்ல. பட் ஆஸ்திரேலியா அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. பேசிக்கலா பவுலிங் பார்த்தோம்னா ஸ்டார்க் அவர் ஸ்விங் பத்தி சொல்லி ஆகணுமா. போலண்டோட லைன் அண்ட் லென்த் சூப்பரா இருந்துச்சு. டாஜெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, ஆனாலும் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாரு. அதான் இப்போ டாஜெட் இப்போ வந்து இப்போ புது டெபியூட் ஆன ஒரு போலர். ஸோ டாஜெட் ஒதுக்குனா ஸோ டாஜெட் ஒரு புது போலர் ஓகே. பட் டாஜெட்க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா திணறிக்கு இருக்காங்க. டாஜெட்கே பார்த்தா பென் ஸ்டோக்ஸ் சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தனா வந்து ஒரு 5 ரன் 6 ரன் மோஸ்ட் ப்ராபபிலி 6 ரன். மிச்சில் ஸ்டார்க் 7 விக்கெட் ஹால் எடுத்தார், 5 விக்கெட் ஹால் மேலே. ஸோ அந்த 7 விக்கெட்டை பற்றி சொல்லு. எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்விங்கு, ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் டேக்கிங் கெப்பாசிட்டி. ஸோ இதை பற்றி இப்போ எத்தனை வருஷமாக மிச்சில் ஸ்டார் பார்த்துட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் கூட ஜெய்ஷூரில் பார்த்து பொழந்து எடுத்து மிச்சில் ஸ்டார். ஸோ இந்த ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக இருக்கா. ஸோ அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேறு அவர். ஸோ அந்த ஃபுல் ஆக்ஷனோடு போடும்போது செம்ம ஸ்விங் அவருக்கு கிடைக்குது. அதுவும் பர்த் டெஸ்ட் விக்கெட் கண்டிஷனில் செம்ம ஸ்விங் கிடைக்குது. ஸோ அதை பற்றி உன்னோட ஒப்பீனியன் என்னது, பெர்ஸ்பெக்ஷன் என்னது அப்படின்னு சொல்லு. ஸ்டார்க்னாலே ஸ்விங்னாலே ஸ்டார்க் தான். அவர் பண்ணாத ஸ்விங்கே கிடையாது. அவர் போட்ட ஸ்விங்லாம் ஆடுறதே ரொம்ப பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க ஆடினதே ஏதோ பென் டக்கெட்டும் அப்புறம் வந்து கோலி போப் அவங்க 2 பேர் மட்டும் தான் ஏதோ ஒரு அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஆடினாங்க. லாஸ்டா அட்கின்சன் நல்லா தான் ஆடினாரு. பட் ஸ்டார்க் கிட்ட அவரோட லைன் அண்ட் லென்த் எல்லாம் ஆட முடியுமா? பிகாஸ் இஸ் அ கிரேட் லெஜண்ட், பியூர் டேலண்ட். அவரோட ஆக்ஷனே அவருக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அவர் போற ஸ்விங், ரிவர்ஸ் ஸ்விங், இன் ஸ்விங்ல ஒரு யாக்கர் போடுவாரு. அது நியர்லி இம்பாசிபிள் டு பிளே. அந்த மாதிரி டெலிவரி எல்லாம் போட்டா யாராலையும் அடிக்க முடியாது. அவர் ஒரு கிரேட் தாங்க. அவர் ஒரு லெஜண்ட். கிரேட்ட சொல்றதோட லெஜண்ட் அவரு. ஏன்னா அவர் பண்ணாத பவுலிங், அவர் போடாத பவுலிங்கே கிடையாது. அவர் ரிவர்ஸ் ஸ்விங், இன் ஸ்விங்,
எல்லாமே பண்ணுவாரு. அவர் மாதிரி ஒரு பவுலர் வந்து ஆஸ்திரேலியா கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரம் தாங்க சொல்ல முடியும். அவளோட சப்போர்ட் பண்ணாங்க. போலாண்ட், ஜார்ஜெட் 2 பேருமே சப்போர்ட் பண்ணனால போலாண்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் கவர்சர் டிராஃபிலேருந்து இப்போ வரைக்குமே அந்த பார்டர் கவர்சர் டிராஃபியில் பார்த்தீங்கன்னா ரோஹித்துக்கு அதான் ரோஹித்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு. போலண்டோட ஸ்விங்கு அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்விங் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைன் அண்ட் லென்த்து ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து லக் ஸ்டம்ப்க்கு பால்மோ இப்போ இந்த ஏரியாவில் தான் பேட்ஸ்மேனை நான் ட்ரிக் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ட்ராப் செட் பண்ண போகிறேன்னா அந்த ஏரியாக்குள்ளே ஒரு பேட்ஸ்மேன் சிக்க வைப்பான். அந்த லைன் அண்ட் லென்த்து அந்த ஃப்ரேம், இந்த பேட்ஸ்மேன் ஃப்ரேம் கூட நான் விக்கெட் எடுக்கணும், இந்த ஃப்ரேம்குள்ளே தான் நான் விக்கெட் எடுத்து முடிப்பேன் அப்படின்ற ஒரு செட்டப் வச்சுருக்காரு போலண்ட். ஸோ டைனமிக் போலருங்க, டைனமிக். போலாண்ட் வந்து ஒரு அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமே போலாண்ட். அவரோட 4 விக்கெட் 5 விக்கெட்ஸ் ஆல்தான் அவர் பிட்ச் பண்ணி எங்க பால் எங்க எடுத்துட்டு போறோம்ன்றத பெர்ஃபெக்ட்டா அவர் எடுத்துட்டு போறாரு. அந்த பால் அந்த ஸ்விங் எங்க போட்டா எப்படி விழும், எங்க போட்டா எப்படி போகும், எங்க ஸ்விங் ஆகும்ன்றத அவர் பெர்ஃபெக்ட்டா போட்டதுனால அந்த மேட்ச் நம்ம லூஸ் பண்ணோம். பட் இட்ஸ் a கிரேட் மேட்ச். அவரோட பவுலிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்காகவே நம்ம தோட்டர்லாம் வந்து பரவாயில்ல, ஆனா அவரோட பவுலிங் அவரு அப்பதான் டெபியூட் ஆயிருந்தாரு, ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரு. எனக்கு என்ன பிரச்சனைனா, சரி இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு 179 இதுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் வந்தாங்க. அவங்க ஒரு 132 கிட்ட ஒரு 179 ஒரு 132 அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சரி ஆல் அவுட் ஆகிட்டு இங்கிலாந்து பவுலர்ஸ் நல்ல பவுலிங் போட்டிருந்தாங்க, எல்லாம் ஓகே. திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து வந்தாங்க. ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணாங்க. இந்த பிச்சு வேறு ஒரு நல்ல பிச்சு, இதை வச்சு டார்கெட் பண்ணி செட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் எடுத்து பண்ணலாம், இந்த மேட்சை கொண்டு போகலாம். சரி அப்படின்னு போகும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதான் என்ன சொல்கிறேன்னா, சரி 205 ஒரு டார்கெட்டாக வச்சாங்க செகண்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு. சரி 205 ஒரு டஃப்பான ஸ்கோர் தான், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா வந்து சும்மா அப்படியே கூலாக ஆடி டிராவிஸ் ஹெட் பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 நாள் தான். டெஸ்ட் மேட்ச் கிடையாது, இது T20 மேட்ச் தான், ஓடிஐ மேட்ச் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிட்டார் டிராவிஸ் ஹெட். ஒரே லைன் தான் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். இந்த மாதிரி எங்கே தான் நீங்கள் போட்டாலும் எந்த ஏரியாவில் நவம்பர் மந்த்துனா என்னன்னு தெரியல, டிராவிஸ் ஹெட் பீக் ஃபார்மில் இருக்கார். செம்ம ஃபார்ம் போட்டு வர பேட்ஸ்மேன் வர பவுலர்ஸ் எல்லாரையும் புழக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே, ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் எடுத்து பாருங்களேன். பேட் கமின்ஸ் இல்லை, ஜாஸ் ஹேசல்வுட் இல்லை, இந்த 2 மேஜர் பவுலர்ஸுமே இல்லை. சரியா, இவங்க 2 பேரும் இல்லாமையே இவ்வளோ பெரிய டாமினேஷனுக்கு போகுது ஆஸ்திரேலியா. இப்போ இவங்க 2 பேரும் இருந்தால் என்ன ஆகும்? டிராவிஸ் ஹெட் மோஸ்டா அந்த மேட்சே கலக்கிட்டாரு. அவர் T20 தான் ஆடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன 68 பால்ஸ்ல செஞ்சுரி அவரு, எப்படி அது? ஆனா ரொம்ப சூப்பரா ஆடினாரு அவரு. என்ன 5 4 அடிக்கிறாரு ஒரே ஓவர்ல, பிரிஸ்டாரு இங்கிலாண்டை காலி பண்ணிட்டாரு. அவரோட லபுஷேனும் ரொம்ப சூப்பரா ஆடினாரு. லபுஷேன் ஆக்சுவலி கண்டிப்பா பாராட்டணும். அபிஷேக் அதான் சொன்ன மறந்துட்டேன். அபிஷேக் பாத்தீங்கன்னா என்னதான் அவரை டிராவிஸ் அண்டர் எடுத்துட்டாலும் ஒரு வின்னிங் நாக்கு அபிஷேக் 50 அடிச்சிருக்காங்கன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க முடியும். அதான் லபுஷேனோட முக்கியமான அந்த ஆங்கரிங் நாக், அவரோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி டிராவிஸ் ஹெட் போனாலும் கடைசியா முடிச்சு மேட்சை வின் பண்ணாரு. இது என்னமோ ஏதோ போரிங்கா இருந்துச்சுங்க. டெஸ்ட் ஆஷஸ் சீரீஸ்லாம் நம்ம பார்த்தோம், பேட் கமின்ஸ் லாஸ்ட் பால்ல 4 அடிச்சு அதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும். இது ரொம்ப சப்பையா முடிஞ்சிருச்சு. அதான் இந்த ஆஷஸ் சொல்லும் போதே அப்போ ஒரு ஆஷஸ் நடந்திருக்கா, பென் ஸ்டோக்ஸ் ஜெயிச்சிருக்காரு ஆஷஸ். அதெல்லாம் ரொம்ப சூப்பரான அந்த ஒரு லாஸ்ட் 4 அடிப்பாரு பேட் கமின்ஸ், அது ஓடுவாரு, அவ்வளோ அவுரா ஃபார்மிங்கா இருக்கும். அது ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச். அது மட்டும் ஸோ இப்போ பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் அடிச்சு குடிச்சிட்டாரு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சு குடிச்சிட்டாச்சு, ஆஷஸும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கேப்டனாக சொல்லலாம் பேட் கமின்ஸ். ஸோ இப்போ பேட் கமின்ஸ் இன்ஜரி ஆகிட்டார், இதில் வந்து சீரீஸில் இல்லை. ஸோ இப்போ ஸ்டீவன் ஸ்மித் கேப்டனாக இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட் கமின்ஸ் வந்து மேட்ச் ஆடல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை. என்ன சொல்கிறதுன்னா 2 பேர் அவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது கிரவுண்டில். அவர் இருந்தாலும் அதே மாதிரி தான் ஜெயிச்சிருப்போம், இல்லைனாலும் அதே மாதிரி தான் ஜெயிச்சிருப்போம், ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேரோட ஆங்கிள் ஆஃப் கிரிக்கெட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பேட் கமின்ஸ் 2 பேரும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் ஆடுவாங்க. பட் பேட் கமின்ஸ் இஸ் a பெட்டர் கேப்டன். அவரோட கேப்டன்சியை நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் பார்க்காத கப்பே கிடையாது. அவர் பெர்ஃபெக்ட்டா அந்த ஓவர்ஸை சேஞ்ச் பண்றது, எப்போ யாருக்கிட்ட ஓவர் கொடுத்தா விக்கெட் விழும், அந்த மாதிரியான ஐடியாலஜி அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு ஸ்டீவ் ஸ்மித். ஏன்னா அவரோட இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம சொல்றோம். பட் கேப்டன்சில பேட் கமின்ஸ் தான் கேப்டன்சி பத்தி சொல்றேன். ஏன்னா அவர் பார்க்காத கப்பே கிடையாது. அவர் பார்க்காத பவுலர்ஸ், அவரோட பவுலர்ஸ்
எப்படி இப்போ அவர்கிட்ட ஒரு 3 பவுலர்ஸ் வச்சுட்டா கூட அந்த 3 பவுலர்ஸ் வச்சே அவர் ஃபுல் ஓவர்ஸ் ஓட்டிடுவாரு. அவர் சூப்பரா ஒரு கேப்டன்ஸ்னா இவர் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டீவன் ஸ்மித் இஸ் நாட் லைக் கேப்டன் மாதிரி இல்ல. அவர் வந்து ஒரு பக்கா ஒரு ஓடிஐ ஒரு T20 ஃபார்மேட்ல ஒரு சூப்பரா ஆடுற ஒரு பிளேயர். அவருக்கு கேப்டன்சி வேணாம்னு நினைக்கிறேன் நான். பக்கா ஓடிஐ T20 சொல்லும்போது டெஸ்ட் நாலேஜ், டெஸ்ட்ல ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் தான் அவர். டெஸ்ட் தான் அவர் எல்லாமே. அவர் டேலண்ட் எல்லாம் ஷோ பண்ணது டெஸ்ட்ல தான். அவர் இப்ப ஸ்டீவன் ஸ்மித் எடுத்தா கூட லெக் ஸ்பின்னரா டீமுக்குள்ள வந்து இப்ப பேட்ஸ்மேனா மாறி இப்ப கேப்டனா நிக்கணும். ஆல்ரெடி நிறைய சீரியஸ் கேப்டனா பண்ணி இந்த சாண்டா பெரிஷோலாம் ஞாபகம் இருக்கு நமக்கு. ஸோ திரும்ப அந்த கேப்டன்ஷிப்பை உள்ள கொண்டு வராங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பேட் கமின்ஸை நான் மிஸ்ஸே பண்ணல இந்த மேட்ச்ல. அதுதான் எனக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கு. இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு 4 நாளா போயிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன், ஹேசல்வுட் காணோம், பேட் கமின்ஸ் காணோம்னு. 2 நாளையில ஒரு டெஸ்ட் முடிச்சுன்னா என்ன யோசிக்கிறீங்க? பேட் கமின்ஸ் இல்ல. ஆமாங்க, எனக்கும் அது ஃபீலே ஆகல. அவரு 2 நாள்ல முடிச்சிருச்சு மேட்ச். சரி, பேட் கமின்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பால் போட நம்ம ஹேசல்வுட்டும் இல்ல நம்ம சீரிஸ்ல. சோ அதான் பிரச்சனை. ஹேசல்வுட்டும் இல்ல. அதான் ரொம்ப ஸ்டார்க்கு, டார்ஜெட், போலாண்ட் இவங்க 3 பவுலர்ஸ் வச்சு மேட்சே முடிச்சிட்டாங்க. இவங்க சூப்பரா பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா தான். பட் இங்கிலாந்து இன்னும் கொஞ்சம் அவுட் ஆஃப் சம் 70 அதான் ஃபர்ஸ்ட் 74 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 32ல் இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இப்போ 35ல் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய லீடு மாதிரி இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். சின்ன லீட்னா கூட ஒரு பெரிய ஒரு லீடு இழுத்துட்டு போகுது இது. ஆஸ்திரேலியா 35ல் இருக்காங்க. அதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபைட் இல்லை, ஜெயிச்சிட்டாங்க மேட்ச்சை. ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுன்ஸ் பேக் பண்ணணும். ஸோ ஆஸ்திரேலியா லீட் பை 1. ஸோ இப்போ நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி பேசலாம். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி பேசலாம். லைட்டாக பேசலாம். என்னாச்சு மேட்ச்சில்? இப்போ என்ன ஆக்சுவலி நம்ம இந்தியா பற்றி பேசணும். ஃபர்ஸ்ட் கௌதம் கம்பீரை மாற்றணும். இந்தியா ஜெயிக்கணும்னா கௌதம் போகணும். ஏன்னா அவர் சரி, எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் கௌதம் கம்பீர் கோச்சே ப்ளேம் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு கோச்சா தான் ஒரு டீமை வந்து இழுத்து கொண்டு போகணுமா? பிளேயர்ஸும் தான் இருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஜிம்பாப்வே சீரீஸ், அதுல ருத்ராஜ் கைக்வாட் கிட்டத்தட்ட 4 மேட்சஸ் வந்துச்சு. அதுல 3 மேட்சஸ் இருந்தாரு. 3 மேட்சஸுமே அவர் 50 அடிச்சாரு. 4th மேட்ச் அவர் டீம்ல இல்ல. அவருக்கு போல ஹர்ஷித் ராணா இருக்கிறாரு. பிகாஸ் இஸ் அவர்ல எல்லா மேட்சும் செஞ்சுரி. அப்பயும் அவர் டீம்ல எடுத்தாலும் அவர் பெஞ்ச்ல உட்கார வச்சு சான்ஸே கொடுக்கல அவங்க. பிகாஸ் கம்பீருக்கு என்னன்னா வந்து பார்த்தோன்னா அவர் டீம், அவர் ஐபிஎல் ஆடுற டீம் பிளேயர் அவர் ஆடணும். அதுக்காகவே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஐசிசி, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஹர்ஷித் ராணாவை ஆட வைக்காம ஜஸ்ட் பெஞ்ச் பண்ணியே வச்சிருந்தாங்க. ஏன்னா அவரை வந்து அன்கேப்டு பிளேயர்ல ரீடெயின் பண்றதுக்காக தான். இதுதான் அவரோட ஐடியா. அவர் இந்தியா டீமுக்கு கோச்சா இருக்கக்கூடாது. அவர் இருந்தானா இந்தியா ஜெயிக்கிறதே கஷ்டம். ஏங்க அவர் என்ன சிவம் டூபே தான் விக்கெட் எடுத்துன்னா உருன்னு வச்சுக்கிறாருங்க. ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்தா தொடையை தட்டுறாரு. என்னதுங்க இது? அவர் போனாதான் இந்தியாவுக்கு ஒரு விடுவு காலம் வரும். இல்ல என்ன சொல்றதுன்னா, ஒரு எத்தனையோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறாங்க. அதுவும் இந்தியால ஒரு சீரீஸ் ஜெயிக்கணும்னா பெரிய வெற்றியா இருக்கும் அவங்களுக்கு. இந்த மேட்ச் 247 for விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 7 விக்கெட். ஸோ 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த குவாஹாட்டி டெஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் யாருமே அங்கே இல்லை. இந்தியன் டீம் அந்த ஃபுல் ஸ்குவாடுக்கே அது ஒரு புது பிச் தான். அது மோஸ்ட்லி ரஞ்சி பிளேயர்ஸ், அதுவும் ரஞ்சி பிளேயர்ஸ்க்கு தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிச்சில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வேற புது கேப்டன் இந்தியாவுக்கு. அதை பற்றி என்ன கருத்து? ரிஷப் பண்ட் புதுசா வந்திருக்காரு. இன்னும் அவர் ட்ரை பண்ணலாம். பட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்ன்றது இட்ஸ் நாட் லைக் ஓல்டு ஒன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியூ மாதிரிதான் இருக்குது. இவங்க கிட்ட வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறது அவசியமே இல்லைங்க. ஏன்னா நம்ம அவங்க ஸ்பின்னுக்கு திணறமா இல்லைன்னா நம்ம போலர்ஸ் அவங்களோட ரொம்ப கம்மியா ஸ்பின் அவங்களோட கம்மியான டேலண்ட்ல அக்யூரசில கம்மியா போடுறாங்க ஸ்பின்னர்ஸ். ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸ் போடும்போது இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆமா, அது நம்ம அதான் அவங்க லெக் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா சூப்பரா இருந்துச்சு. நம்ம பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நம்ம லெக் ஸ்பின், நம்ம குல்தீப் யாதவ் நல்லா ரொம்ப சூப்பராகவே போட்டாரு லெக் ஸ்பின்ஸ்.
நிறைய பேர் நல்லா போட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கு சவுத் ஆப்பிரிக்காவை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு என்னமோ நீங்க எல்லாருமே கோச்சை குறை சொல்றீங்க, பட் கோச்சை குறை சொல்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரோ எனக்கு தோணுது. கோச்சஸ் குறை சொல்றீங்க, ஓகே புரியுது, இந்த மாதிரி கோச் தான் தப்பு பண்றாருன்னு. ஒரு சைடுல பார்த்தா ஏன் கோச்சை குறை சொல்றீங்கன்னு தோணும். இன்னொரு சைடுல பார்த்தா கோச் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லா சீரீஸும் ஜெயிக்கிறோம், எல்லா சீரீஸும் வெற்றி பெறோம், டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் டெஸ்ட் சைக்கிள்ல. ஆனா கோச் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டே போறோம். அதை பாத்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல இருந்து வெளியே வந்தோம். அதான் நம்ம கிட்டத்தட்ட கோச்சே நம்ம எல்லாரும் குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஜெயிச்சா ஒரு கோச்சுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ, தோத்தாலும் அவருக்கு ஒரு பங்கு இருக்கும். பட் நம்ம டீம் கோச் வந்து பார்த்தோன்னா அவர் சரியே கிடையாதுங்க. அவர் டீம் எடுக்கிறாருன்னே தெரியல. அவரு ஒரு நல்ல ஒரு ஸ்குவாட் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். பட் கோச்சே எல்லாமே சொல்ல, பிளேயர்ஸும் சொல்லணும், அவங்க நல்லா கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் பிளேயர்ஸ். ஏன்னா நம்ம டெஸ்ட் மேட்ச் பத்தி பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு சீரியஸான மேட்ச். ரொம்ப நாள் 4 to 5 days ஆடணும், வெயில் ஆடணும், ரெட் பால் வேற, ரொம்ப கஷ்டம், இன்ஜீரியஸ்லாம் நிறைய நடக்கும். ஸோ நல்லா ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டான பிளேயர்ஸை எடுக்கணும். அந்த ஸ்குவாட்ல தப்பு பண்ணிட்டாரு அவரு. ஃபார்ம்ல இருக்கிறவங்கள எடுத்திருக்கோம். ஏன்னா ஃபார்ம்ல இல்லாதவங்க கூட வந்து ஃபார்ம் ஆகலாம், பட் சான்ஸே தராமலாம் இருக்கக்கூடாதுங்க. Just coming back to that, so Ashes series, the most awaited series, day 2, England gone, Australia led by 1. ஸோ அந்த பக்கம் பார்த்தா நாளைக்குள்ள ரிசல்ட் எப்படி இந்தியா ஜெயிக்க போதா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க போதா ரிசல்ட் தெரிஞ்சிடும் நாளையோட டே. ஏன்னா எல்லா டெஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி தானே போகுது. அதான் ஆஷஸ் முடிஞ்சிச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சோம். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த சீரிஸ்? யார் ஜெயிப்பாங்க இந்த சீரிஸ்? கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா தான் நினைக்கிறேன். அது ஓகே. நான் கேட்கறது வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஒன்னு டிரா ஆகுமா, இல்ல இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா இல்ல ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா? அப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா தாங்க. ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும். ஆஸ்திரேலியா ஜெயிக்கும். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இந்த ஆக்சஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கைஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு மேட்சோட வீடியோ மேட்ச் முடிஞ்சோன்னா வீடியோ போட்டுக்கிட்டோம், ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த மேட்ச்ல சந்திப்போம். தேங்க்யூ தேவ், நைஸ் கான்வர்சேஷன், தேங்க்யூ சப்போர்ட். ஸோ இனிமே எல்லா ஆக்சஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவ் நம்ம கூட இருப்பாரு. தேங்க்யூ ஆக்சஸ். தேங்க்யூ. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் bowlers. தேங்க்யூ. Take care.